ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பாலிவுட் ஆக்டர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமல்ஹாசன் அவர்கள்கிட்ட ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கார். அவர் சத்மாலேருந்து பிடிக்கும், எனக்கு வந்து புஷ்பக்லேருந்து பிடிக்கும் அவரை. பட் எனக்கு வந்து ஒர்க் பண்ணதுக்கு ஒரு டைமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். இப்போ ரீசெண்டாக அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குணால் கம்மு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசன் அவர்கள்கிட்ட நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ஆசைப்பட்டேன். பட் இது வரைக்கும் வாய்ப்பு அமையலை. பட் எனக்கு கிடைக்குமாங்கிறது தெரியல. பட் ஐ மேனிஃபெஸ்ட். எனக்கு வந்து அவர் ரொம்ப பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன். அவர் கூட ஒரு படம் நான் பண்ணணுங்கிறது என்னுடைய ஆசைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ கமல்ஹாசன் அவர்களே பாருங்கள், அவரை பிடித்து போடுங்கள் அப்படின்ற மாதிரி தான். சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். கமல்ஹாசன் அவர்கள் எப்படி இந்த காமெடி படமாக இருக்கட்டும், நடிப்பில் வந்து அவ்வளோ தத்ரூபமாக நடிகர் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் வந்துச்சுல்ல. அதில் ராதாமோகன் ஒரு டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேசும் பொழுது, கமல் சார் வந்து ஷூட்டிங் முன்னாடியே ரிஹர்சல் வந்து போயிடுவார். ஃபுல் ஸ்கிரிப்டு அப்புறம் தான் ஷூட்டிங்கே போவாப்புல. நான் மகாநதியுடைய ஸ்கிரிப்ட் புக்கை வந்து படித்தேன். அதை படிச்சுட்டு பிரமிச்சிட்டேன். இப்போ இப்படிலாம் எழுதுறாங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஹேராமோடைய ஸ்கிரிப்ட் புக்கை பார்த்துட்டு தான் முன்னுரை இப்படி தான் எழுதணுமா, இப்படி தான் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணுமா அப்படின்றதையும் நான் நிறையா கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காரு. ஸோ ஒரு சின்ன டேரக்டரோ பெரிய டேரக்டரோ அது மேட்டரே கிடையாது. அந்த ஒர்க்கு, அந்த கன்சிஸ்டன்சி. கமல்ஹாசன் அப்படின்றத நம்ம நல்லா நடிக்கிறார் அப்படின்றத நீங்கள் வந்து சிறுமைப்படுத்த முடியாது. அந்த நடிப்புக்கு பின்னாடி அவருடைய உழைப்பு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ரிஹர்சல் இருக்குது, திருப்பியும் அதே மாதிரி வந்து பண்ணணும், அதுக்கடுத்து திருப்பி நடிக்கிறாங்க, இப்போல்லாம் பண்ணுறாங்கல்ல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பவளமல்லி சாங்காக இருக்கட்டும், அந்த மாதிரி இவன் சாய் அபியங்கர் பாடுறாருல, அந்த சாங்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஏற்கனவே ஒரு ரிஹர்சல் பண்ணிவிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து அப்படி பண்ணிடுறாங்க. அது இப்போ எல்லோரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது சாய் அபியங்கர் கமல் சாரை காட்டியே சொல்லியிருந்தார். இந்த மாதிரி அங்கேருந்தால் நாங்கள் வந்து எடுத்திருந்தோம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து கமல் சார் எஃபர்ட் போடுவார். நாங்களும் வந்து அதை பார்த்து தான் அந்த பாடல் வந்து பண்ணோம். ஸ்ருதிஹாசன் அவர்கள் வந்து சொன்னாங்க, பவளமல்லி ஒர்க்கிங் அப்போ எங்கள் அப்பா மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் திருப்பி சொன்னேன், உங்கள் அப்பா பார்த்தா நானே வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ எவ்வளோ தூரம் இன்ஸ்பிரேஷனாக கமல் சார் வந்து இருந்திருக்காரு பாருங்கள். அதாவது புதுசுலேருந்து நல்ல பெரிய ஆள் வந்து உள்ள எவன் ஃபீல்டுக்கு வந்தாலும் கமல்ஹாசன் அப்படின்ற ஒருத்தவங்களை நீங்கள் இல்லாமல் பேசவே முடியாது அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிகிறது. அடுத்து சிறுகதை எழுதுகிறவர் தமிழ் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு கமல் சார். சாகித்யா அகாடமி அவார்ட்ஸ் வந்து அவருக்கு வந்து வழங்கியிருக்காங்க. இந்த மாதிரி டெய்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிறுகதைகள் எழுதணும், நிறைய வந்து போஸ்ட் பண்ணணும், நிறைய யோசிக்கணும், உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஓகே, அடுத்து செயான் விருமாண்டி ரெண்டும் ஓகே ஒன்றா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கா. எனக்கும் அப்படி தாங்க இருந்துச்சு. ஏன்னா திருப்பி அதே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இல்லை, டேரக்டரே சொல்லிட்டாருன்ட்டு. பட் இருந்தாலும் கமல்ஹாசன் அவர்கள் விருமாண்டியாக வருகிறார், சிவகார்த்திகேயன் அவர் சேவனாக இருக்கிறார், ஒரு கெஸ்ட் ரோல் இருக்குது, 2 பேரும் வந்து சேர்ந்து நிற்கும் போது சும்மா தேட்டரு அலறப்போகுது அப்படி இப்படின்ட்டு. ஆனால் சிவகார்த்திகேயன் நேரம் நல்லா இருக்கிறதுனால எது வேணாலும் நடக்கலாம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, கமல்ஹாசன் அவர்கள் நடிக்கவும் செய்யலாம். ஒரு நாள் தானே விருமாண்டி கிட்ட போட்டு நான் வரேன் அப்படின்ற மாதிரி நடிக்கவும் செய்யலாம். யார் கண்டா சொல்லுங்கள், யார் கண்டா? இன்னும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ சிவகார்த்திகேயன் நேரம் அப்படி இருக்குது அப்படின்றதுனால. பட் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு கெஸ்ட் ரோலும் கமல் சார் பண்ணல அப்படிங்கிறது தான் நிதர்சனம். ஓகே, அடுத்து டிஎம்கே மக்கள் நீதி மையம் எத்தனை சீட்ஸ்? டிஎம்கேக்கு இப்போ ஏற்கனவே பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. இப்போ சவுக்கு சங்கர் வேறு வந்துட்டார். இனிமேல் ஏடிஎம்கே தான் சொம்பு தூக்க போகிறார். ஸோ முழுக்க மக்களுக்கும் வந்து டிஎம்கே இவங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு வெறுப்பு வந்துருச்சு. ஸோ கமல்ஹாசன் அவர்களையும் தூக்கி போட்டாங்க அப்படின்னா நான் 2 தரேன் இல்லை 1 தரேன் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பின்னடைவாக இருக்கும். ஏற்கனவே செல்லூர் ராஜு வேறு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. என்னங்க, கமல்ஹாசன் அவர்கள் போர்க்குடி தூக்கிட்டாரு டிஎம்கேக்கு எதிராக, என்ன நடக்குது, அவர் கூட்டணி இல்லையா அவன்னு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாரு. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், என்னை பொறுத்த வரைக்கும் கமல் சார் வந்து சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி. ஓகே, ஸோ சென்ட்ரிஸ்ட்னா நடுநிலைமை, எது தப்பு இருந்தாலும் நம்ம கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2 வருஷம் கமல் சார் டிஎம்கே பற்றி கேள்வியே கேட்கல, அது வேறு விஷயம் வைங்க. பட் இருந்தாலும் இப்போயாச்சும் கேள்வி கேட்குறாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. பட் டிஎம்கே இதை வச்சுக்கிட்டு 2 சீட்டோ 3 சீட்டோ வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆட்டம் டிஎம்கேக்கு தோல்வி வந்து உறுதியாயிரும் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் எந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிரவுண்ட் ஒர்க் பண்ண போகிறாங்க. கமல்ஹாசன் அவர்கள் டாஸ் லைட் தான் வந்து ரொம்ப தீர்மானமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணி அவங்க 2 பேரும் வந்து பேச போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதை பற்றி ஐடியா நமக்கு வந்து இன்னும் தெளிவாக வரல.
அது வந்த பிறகு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே. பட் இன்னும் டிஸ்கஷன் போயிட்டு இருக்குன்ற மாதிரி தான் அப்டேட். ஓகேவா? 2021ல் கமல் சார் இருக்கிற அந்த ஒரு வேகம் அப்படிங்கிறது இந்த வட்டமும் இருக்கு. ஆனால் மக்கள் வந்து ஓட் போடல அப்படிங்கிறதுனால கொஞ்சம் என்ன பண்ணுறது, கொஞ்சம் குழம்பி இருக்கார் கமல் சார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இட்ஸ் ஓகே. நவ் இட்ஸ் கூட்டணி அப்படிங்கிறப்ப நம்ம இதுமாரி பேசி இதில் பிரயோஜனம் இல்லைங்கிறதுனால இப்போ மேட்ருக்கு வருவோம். வாரணம் ஆயிரம் படம் ஸ்கிரிப்ட் எழுதும் பொழுது நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி அந்த பாட்டை லூப் மோடில் போட்டே தான் கௌதம் மேனன் வந்து எழுதினாராம். பாடுறா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்கில் அடுத்த சேவன் படத்தில் இன்னொரு மிகப்பெரிய நடிகர் நடிக்கிறாருங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஓகே. கமல் சார் கெஸ்ட் ரோலுங்கிற ஒரு ரூமர் வந்துச்சு. அது இல்லைன்னு இப்போதைக்கு உறுதி. ஆனால் நடிக்கலாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இன்னொரு பெரிய நடிகர் யாராக இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா. ஓகே. அடுத்து பட்டாவி எனும் நான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டேன் கலைஞானியை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழ் பேப்பர் ஹிந்துவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு நம்ம பாஸ்கர், எம்எஸ் பாஸ்கர். சூப்பராக பேசியிருக்காரு. அதாவது கமல்ஹாசன் அவர்கள் ஒரு திறமையை பார்த்தாருன்னா விடமாட்டார் அப்படிங்கிறத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து ஆர்டிகுலேட் பண்ணியிருக்காரு. அதாவது டப்பிங்க்கு வந்து ஒரு வாய்ஸ் மொதல் பார்த்துட்டு இவரை பிடிச்சி போய் டப்பிங்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்குறப்ப பாஸ்கர் வந்து பின் ட்ராப்பில் நல்லா நடிக்கிறார் அப்படின்னு சொன்னோடனே சரி வாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த சாதாரணம் கொடுக்குறாரு. கூப்பிட்டு கொடுக்கும்பொழுது அவர் ஃப்ளெச்சர் கேரக்டருக்கு அவர் வராரு. வந்தோடனே என்ன சார் நீங்கள் சூப்பராக இருக்கீங்க பார்த்து சொல்லிட்டு சரி வாங்கன்னு சொல்லிட்டு பைக்கில் அந்த ஜீப்பில் போவாங்கல்ல, அப்போ நிறைய பேர் உங்களை அடையாளம் கட்டுவாங்க, என்ன கண்டுக்க மாட்டாங்க அப்படின்றாரு. என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள் எப்படி அப்படின்னு போகிறப்பே பட்டாவி பட்டாவி பட்டாவின்னு இருக்காங்க. கமல்ஹாசன் அவர்கள் பேரே சொல்ல, ஏன்னா கேரக்டர் ஃப்ளெச்சரில் இருக்கார், யாரும் அடையாளம் தரல. ஏன்னா இந்த மனுஷன் இப்படி இருக்கார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள். அப்புறம் வந்து ஒவ்வொரு விஷயம் டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் ஏதாவது ஒரு கலைஞன் கஷ்டப்படுறாங்க, இது ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா உடனே கூப்பிட்டு வாய்ப்பு கொடுப்பாராம். அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு கட்டுரை கமல்ஹாசன் அவர்கள் பற்றி முழுக்க எழுதியிருக்காரு. டப்பிங்கில் எப்படி வேலை பார்த்தேன், தேவர் மகன் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தேவர் மகன் ரிலீஸ் கூட இவர் டப்பிங் பேசியிருக்காரு போல். ஸோ அந்த அளவுக்கு நேஷ்னல் அவார்டுக்கும் வந்து இவர் பேசி சொல்லியிருந்தா தெரியுமா, என்ன பெரிய நடிகை ஆகிட்ட போல் அப்படின்ற மாதிரிலாம் தலைக்கு ஏற்றக்கூடாது நடிக்கணும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயமும் பாஸ்கர் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லியிருக்காரு. நல்லா இருந்தது அப்படிங்கிறது. அடுத்து 35 லட்சம் கமல் சார் வந்து எம்பியாக வந்து ஒரு தொகுதி கொடுத்தாருல்ல, அருப்புக்கோட்டைக்கு ஒரு இது கொடுத்தாரு. அதில் கேகேஎஸ்ஆர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிஎம்கேவோட இதை வந்து போட்டிருந்தானுங்க. கமல்ஹாசன் வந்து குட்டியாக போட்டிருக்காங்களா, அதுக்கு வந்து நம்ம கமல் சார் ரசிகர்கள் வந்து சண்டைக்கு போயிட்டாங்க. கமல் சார் விரும்ப மாட்டாருங்க சரியா, அது அங்கே யார் போகிறாங்கிறது சிறப்பு விருந்தினருக்காக அதை பெருசாக போட்டாங்க. கமல்ஹாசன் அவர்கள் அங்கே போகல. கமல்ஹாசன் வந்திருந்தார் அப்படின்னா மாவனே கேகேஎஸ்ஆரோட மிகப்பெரிய ஒரு இதாக இருந்திருக்கும். புரியுது, அப்படி நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான். எப்படியோ ஒன்று கமல் சார் கொடுக்குறாருல, அந்த மனசு வேணும்ல அப்படிங்கிறது தான். அடுத்து இந்த அம்மையானே சத்தியம் கமல் சார் விலகினதுக்கு காரணம் கால் ஷீட்டு அப்படி மாதிரி நிறைய பேசியிருந்தோம் நேற்று. அது ஆக்சுவலாக அவைஷன்மிகி கமல் சார் வந்து பிளான் பண்ணியிருந்தாராம். ஒரு ஆண் பெண்ணாக மாறி என்னென்ன பண்ணுறாங்க எப்படி அந்த அவைஷன்மிகி ஸ்கிரிப்ட் அதே தான் இந்த ஸ்டோரியாக. அதனால தான் கமல் சார் வந்து வேணான்னு சொல்லி போயிட்டாராம். நிறைய பேர் வந்து ட்ரேசி மோகன்லாம் சொல்லிட்டாராம், அந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, இது வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டாங்களாம். அதனால் பாதிலே அவங்க வந்து விட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி இப்போ வந்து ஒரு தகவல் வெளிப்படுது அப்படிங்கிறது தான். அடுத்து கமல்ஹாசன் அவர்களே மிஞ்சிட்டாரா யோகி பாபு, என்னங்க சொல்கிறீங்க, பிரசாதம் படத்தில் கமல் சார் 10 கெட்டப்பியா, இதில் யோகி பாபு 16 கெட்டப்பியா அப்படின்ட்டாங்க. கமல்ஹாசன் கம்பேர் பண்ணிடுறாங்கயா, அவர் ஜாம்பவான், நான் ஏதோ இப்போ பிரபுதா கூட வரும்போது அங்கங்கே கெட்டப் மாற்றுவேன் அவ்வளோதான், மற்றபடி அப்படின்ட்டாரு. சூப்பர் அப்படிங்கிறது தான். சரி, கமல்ஹாசன் அவர்கள் விஜய் கட்சி, கமல்ஹாசன் அவர்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் கிடச்சிச்சு. ஐபிஎஸ் ஐஏஎஸ்லாம் வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? விஜய் அவர்களுக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி இதுவும் இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து மாற்றம் நம்பி வந்தாங்க. பட் அவர் டிஎம்கே கூட்டணி போனப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போயிட்டாங்க. விஜய் அப்படி இருப்பாரோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கா, அதனால தான் பெரிய பெரிய ஆட்கள் வரலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதே மாதிரி சின்மயி அவர்கள் பவன் கல்யாணம் வச்சு எழுதும்போது டெப்யூட்டி சிஎம்ல அவர் வித் டியூ ரெஸ்பெக்ட்னு சொல்லி போட்டு அவரை பற்றி எழுதியிருக்காங்க. கமல்ஹாசனை பற்றி எழுதும் பொழுது நம்ம சாரை பற்றி அது மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் குவாலிட்டிஸில் வந்துருக்கீங்க, என்னத்தை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி மரியாதை இல்லாமல், அதாவது அவர் எம்பிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், அதற்கான குறைந்தபட்ச மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? சின்மயி வெரி பேட் சின்மயி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்து மீண்டும் சந்திப்போம்.